ஆகஸ்ட் 24 திண்டுக்கல்லில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வெள்ளி விழா மாநாடு சமூக சமத்துவ மாநில மாநாடாக நடைபெற உள்ளது. அனைவரும் வாரீர், அழைக்கிறார் தமிழினவேந்தர் ஜான் பாண்டியன். பாரதி இருக்கார்ல, எஸ்சி ஜட்ஜஸ் வந்து இந்த பட்டியல்னால ஒரு பிச்சை கொடுக்கப்படலைன்னா திமுக போட்ட பிச்சையினால் தான் இன்றைக்கு நிறைய ஜட்ஜஸ் வந்து வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு கொச்சையான ஒரு வார்த்தையை எங்களுக்கு வந்து இந்த பட்டியல் ஜாதின்னு சொல்லி வேண்டாம். எங்களுக்கு மக்களின் அடிப்படையில், எங்கள் மக்கள் தொகையின் அடிப்படையில் நமக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுக்கப்பட வேண்டும். உங்களுடைய கணவர் கூடுதலாக தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவனர் திரு ஜான் பாண்டியன் அவர்கள், அவருடைய பொலிட்டிக்கல் அந்த ஜேர்னியை மக்கள் சரியா ரிசீவ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? மக்கள் மத்தியில் வந்து குறிப்பாக இந்த தேவேந்திர குல சமுதாயத்தில் அவர் வந்து தோன்றினது வந்து அவர்கள் போற்றக்கூடிய ஒரு மாபெரும் தலைவராக இன்றும் அவர் வலம் வந்து கொண்டே தான் இருக்கிறாரு. நீங்கள் சொன்னீங்க ராம்நாடு சைடு, மற்ற சைட்லலாம் அவங்க துண்டை மேலே தோளில் போட முடியாது, இடுப்பில் கட்டிட்டு தான் ஐயா சாமி அப்படின்ற அந்த கோட்பாடில் தான் அவங்கள வைக்கப்பட்டாங்க. தேவேந்திர குல மக்கள் வந்து பாண்டியர்கள் அப்படின்னு அழைக்கப்படணும் அப்படின்ட்டு எல்லார் பேர் பின்னாடியும் பாண்டியன் அப்படின்னு சொல்லி சேர்த்து. இந்த சுர்ஜித் விஷயத்துல கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய சுயசாதி மேலே ஒரு விமர்சனம் இருக்கா? நாடார் சமூகத்தை சார்ந்தவளாக இருந்தாலும் நீங்க உங்களை அப்படி அசோசியேட் பண்ணிக்கலங்கிறீங்க? அப்படின்னு இல்லை, நான் வந்து எல்லா மக்களும் ஒரு தாய் மக்கள் அப்படின்ற பார்வையில தான் நான் வந்து வளர்ந்துருக்கேன். வரப்போற 2026 சட்டமன்ற தேர்தலில் தொடர்ந்து என்டிஏல தான் பயணிக்கிறீங்களா? தமிழக வெற்றி கழகத்தோடு ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்துறீங்களோ? இதுல அவரோட நம்ம பேசுவதற்கான வாய்ப்போ எதுவும் எந்த வரைக்கும் இல்லை. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மற்றும் தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சிலுடைய நிர்வாக குழு தலைவர் திருமதி பிரிசிலா பாண்டியன் அவர்கள் இணைந்திருக்காங்க. அவங்க கூட தான் பேச போகிறோம். வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். தேர்தலுக்கு பிறகு ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு சந்திக்கிறோம். கண்டிப்பாக. ஓகே, ஸோ 25வது வருடத்தினுடைய மாநாடு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் 25 ஆண்டுகளை அரசியல் களத்தில் கடந்திருக்குது. வெள்ளி விழா மாநாடு நடக்குது. சமூக சமத்துவ மாநில மாநாடுன்னு அதற்கு பெயரிட்டிருக்கீங்க. இந்த மாநாட்டினுடைய உண்மையான நோக்கம் என்ன? அதாவது தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் வந்து 25 ஆண்டுகள் அரசியல் பயணத்தில் இருந்தாலும் அது 50 ஆண்டுகளை வந்து இந்த சமூகத்திற்காக போராடிக்கிட்டு அதன் உயர்வுக்காக, அதன் மக்களின் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்து வந்துட்டுருக்கிற ஒரு கட்சியாக இன்றைக்கு 25 ஆண்டுகள் ஆனாலும் அதற்கு முன்பாக சமூகமாக, அதாவது அகில இந்திய தேவேந்திர குல வேளாளர் முன்னேற்ற சங்கம் என்ற சங்கத்தின் வாயிலாகவும் அனைத்து மக்கள், அதாவது தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்காக குரல் கொடுக்கிற ஒப்பற்ற தலைவராக 1975 தலைவர் அவர்கள் தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்து இன்றைக்கு செவனியாக கொண்டு போயிட்டுருக்கோம். இப்போ வந்து இந்த 2000 நம்மளுடைய கட்சியின் செயல்பாடுகளை முன்னெடுத்து அரசியல் ரீதியாக நாம் எங்கே நிற்க வேண்டும், இந்த தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லி நம்மளை குறைவாக எண்ணுகின்ற ஒரு பாங்கை வந்து மாற்றப்பட வேண்டும் என்றால் அரசியலிலே நாம் அங்கீகாரம் பெற வேண்டும், அரசியலிலே நம் பங்களிப்பு பெற வேண்டும் என்ற நோக்கோடு தான் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்து இன்றைக்கு செவனையே கொண்டு போயிட்டுருக்கோம். 25 ஆண்டுகளை கடந்து இன்றைக்கு நிற்கிறது. சமூக சமத்துவம் அப்படின்றது எதுக்காக அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இன்றைக்கு அம்பேத்கர் அவர்கள் வந்து இந்த தாழ்த்தப்பட்ட சமூகம் வந்து அனைத்து சமூகத்திற்கு ஈடாக அவர் வர வேண்டும் என்ற நோக்கோடு தான் இந்த பட்டியலின மக்கள் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு சலுகைகளை கொடுத்து, அவர்களுக்கு இந்த இடஒதுக்கீடுகளை கொடுத்து அன்றைக்கு எழுதப்பட்ட சட்டமாக இருந்தது. அந்த இடஒதுக்கீடு இன்றைக்கு மக்கள் மத்தியில், குறிப்பாக இந்த எஸ்சி மக்கள் மத்தியில் எப்படியாக பார்க்கப்படுகிறதுன்றனா அவர்களுக்கு அந்த சமத்துவம் கொடுக்கப்படவில்லை அப்படின்றது தான். எங்கள் தலைவரே சொல்லியிருப்பார் சில விஷயங்கள். அதாவது ஆரம்ப கட்ட காலங்களில் படிக்கின்ற போதே அவர் அனுபவித்த காரியங்கள், அதாவது ஸ்கூலில் இருக்கும், காலேஜில் இருக்கட்டும், ஸ்கூலில் வந்து இந்த பட்டியல் சமூகத்தின் மக்கள்லாம் எழுந்துறீங்க, எஸ்சி பசங்கள்லாம் எழுந்துறீங்க பெஞ்ச் மேலே. ஆமாம், அப்போ அவங்க ஸ்காலர்ஷிப்காக அவங்கள அடையாளப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வு நடக்குது. அப்போ அந்த நிகழ்வின் மூலமாக அவர்களின் மாண்பு வந்து அவர்கள் பாதிக்கப்படுகிறது. இப்போ குறிப்பாக இந்த காலகட்டத்தில் கூட நம்ம பாரதி, திராவிட கட்சியிலேருந்து பாரதி இருக்கார்ல, அவர் கூட வந்து சொல்லியிருக்காரு, இந்த பட்டியலில் இல்லைன்னா இன்றைக்கு ஜட்ஜஸ், எஸ்சி ஜட்ஜஸ் வந்து இந்த பட்டியல்னால ஒரு பிச்சை கொடுக்கப்படலைன்னா திமுக போட்ட பிச்சையினால்தான் இன்றைக்கு நிறைய ஜட்ஜஸ் வந்து வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு கொச்சையான ஒரு வார்த்தையை
உபயோகித்து இந்த சமூகத்தை ஒரு கொச்சைப்படுத்துகின்ற ஒரு வண்ணமாக ஒரு செயலை சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த மாதிரி தான் அவர்கள் வந்து மாண்பு அவர்களுக்கு பாதிக்கப்படுது. அப்போ இந்த மாண்பு பாதிக்கப்படும் போது அவர்களுக்கு இந்த பட்டியல் வந்து எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டான்றது அவங்களுடைய இது இல்லை. எங்களுக்கு வந்து இந்த பட்டியல் ஜாதின்னு சொல்லி வேண்டாம், எங்களுக்கு மக்களின் அடிப்படையில், எங்கள் மக்கள் தொகையின் அடிப்படையில் நமக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுக்கப்பட வேண்டும் என்ற அந்த கோட்பாடின் இதில் தான் இன்றைக்கு வந்து இந்த சமத்துவத்தை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அவர்கள் கேட்கின்றார்கள். அதை தான் தலைவர் அவர்கள் ஆரம்ப கட்டத்திலேருந்து அன்றைக்கு இந்த மக்கள்லாம் தேவேந்திர குல வேளாளர் என்று அழைக்கப்பட வேண்டும் என்று 1975 அவர் பணி செய்ய ஆரம்பித்த போது இந்த நம்ம தேவேந்திர குல மக்களுக்காக அவர் குரல் கொடுத்தார். அவர் தேவேந்திர குல மக்களுக்காக மட்டும் குரல் கொடுக்கல, அனைத்து சமூகம். அன்றைக்கு காலகட்டத்தில் எஸ்சி மக்களுக்கு தலைவர்களே இல்லை. அப்போ வந்து இவர் அது சக்லியராக இருக்கட்டும், பறையராக இருக்கட்டும், அன்றைக்கு இருந்த ஒரே தலைவராக அவர் அவதாரம் எடுத்து அன்றைக்கிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் எல்லா மக்களுக்காக குரல் கொடுக்கிற ஒப்பற்ற தலைவர். அப்போ இந்த சமத்துவம், சமூக சமத்துவம் வர வேண்டும் அப்படின்றது நம்ம இலக்காக போராடிட்டு கொண்டிருக்கோம். இன்றைக்கு ஓரளவுக்கு நம்ம அதை வென்றெடுக்கிறோம். ஏன்னா இந்த இரட்டை கொலை முறை அதெல்லாம் இன்றைக்கு இல்லை, ஓரளவுக்கு 90% நம்ம வந்து ஒவ்வொரு ஏரியாஸ்லேருந்து இன்றைக்கு இல்லை. அப்போ மக்களை வந்து இன்றைக்கு சில இடத்துல தவிர மற்ற இடத்துல வந்து இன்றைக்கு சமத்துவத்தை கொண்டு வருகின்ற ஒரு நிலைமையை நம்ம பார்க்கணும். ஸோ இதை முன்னிறுத்தி தான் இதை சமத்துவ சமூக நீதி மாநாடாக கொண்டு போகணும். இன்னும் வந்து கிடைக்கப்படாத இடங்களில் சமத்துவத்தை உருவாக்க வேண்டும், நம் அனைவரும் சமம் என்பதை தெளிவாக சொல்வதற்காக தான் இந்த மாநாடு. அதை முன்னெடுத்து கொண்டு போகிறதுக்கு தான் நம்ம அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து தலைவர்கள் வராங்க, பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் வராங்க, அதுக்கப்புறமா ஃபார்வர்ட் பிளாக்லேருந்து வராரு ஜி.கே. வாசன் அவர் தலைவர் அவர்கள் வராங்க. இப்படி எல்லா சமூகமும் வந்து இணைந்து ஒரு சமூக முன்னேற்றத்துக்காக நாங்கள் அனைவரும் இருக்கின்றோம் என்பதை உறுதி செய்கின்ற ஒரு விழாவாக தான் இது 25 ஆண்டுகளை கடந்து நிற்கிற ஒரு காலகட்டத்தில் நம்ம இதை கொண்டு போகிறோம். ஷுவர் மேம். பொதுவாக நம்ம தேர்தல் காலங்கள் நெருங்கும் போது கட்சிகள் மாநாடு போடுறதுங்கிறது ஒரு இயல்பான ஒரு விஷயம். அவங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்னு காட்டுறது, நெகோசியேஷன் பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக பண்ணுற ஒரு விஷயங்கிறது ஒரு பொதுவான ஒரு ஒப்பீனியன் உண்டு. ஸோ அப்படியும் இதை எடுத்துக்கலாமா? உங்களோட பவர் என்ன, ஹவு ஃபார் யூ ஆர் ஸ்ட்ராங் இன் கிரவுண்ட் அப்படிங்கிறத காட்டி உங்களோட நெகோசியேஷன் பவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஒரு யுக்தியாகவும் இதை பார்க்கலாம். அது வந்து நீங்கள் பார்க்குற பார்வை அப்படி, பொதுவான மக்கள் பட் நம்ம வந்து இது காலங்காலமாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் நம்ம தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மாநாடுகளை எடுத்து கொண்டு செல்கிறோம். அப்புறமா தேவேந்திர குல வேளாளர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாகவும் மாநாடுகளை கொண்டு எடுத்து, இது வந்து மக்களை ஒருமைப்படுத்துவதற்கு ஒரு அதிகாரத்தை நோக்கி நாம் போகிறோம். ஒரு விஷயத்திற்காக நம் பட்டியல் வெளியேற்றம் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி நாம் கொண்டு செல்கின்ற ஒரு காலகட்டத்திலே இதில் மக்கள் எவ்வளோ தெளிவாக இருக்கிறார்கள், அவர்களின் குரல் ஒன்றாக ஒலிக்கின்றது என்பதை உறுதி பண்ணுக்கிறதுக்கு தான் இந்த ஒரு மாநாடை நம்ம கொண்டு போகிறோம். ஏன்னா பட்டியல் வெளியேற்றம் என்பது இன்றைய காலகட்டத்தில் கண்டிப்பாக நமக்கு கொடுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அது வந்து சமூகத்திற்குலேருந்து இந்த பட்டியல் வெளியேற்றம்ன்றது தேவேந்திர குல வேளாளர் இன்றைக்கு கேட்குறாங்க, நாளைக்கே வந்து அந்த பட்டியல் வெளியேற்றத்தில் மற்ற சமூகம் அதில் இருக்கிறவங்க கேட்டு அவர்களுக்கு ஜனத்தின் அடிப்படையில் எங்களுக்கு ஒதுக்கீடு கொடுங்க அப்படின்னு கேட்குற காலம் வெகு விரைவில் இருக்கிறது. இப்போ இந்த கோரிக்கையை வலியுறுத்தி கேட்கும்போது இதற்கு மற்ற சமூகமும் அதற்கு நம்மளுக்கு தோள் கொடு. ஏன்னா தேவேந்திர குல வேளாளர் என்பது வந்து ஒரு வேளாண் தொழிலை செய்கின்றவர்கள் தான் தேவேந்திர குல வேளாளர்கள். அப்போ இந்த வேளாண் குலத்தை சேர்ந்தவர்களை எப்படி நம்ம வந்து சிறுமைப்படுத்துகின்ற ஒரு செயல் வந்து அது என்றைக்குமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியமாக இருக்கிறனால அந்த விஷயங்கள்லேருந்து அவங்க வெளியே வரணும் அப்படின்றாங்க. அது அவங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை, அது நிச்சயமாக நிறைவேற்றப்படணும் அப்படின்றதை நாங்கள் உறுதிப்படுறதுக்காக தான் இந்த மாநாட்டின் வாயிலாகவும் அது ஒரு குரலாக ஒலிக்கின்ற ஒரு தரமாக இருக்கிறது. ஸோ இந்த குறிக்கிறது மன்னிக்கணும், இந்த மாநாட்டினுடைய ஒற்றை முழக்கமே அப்படின்னா பட்டியல் வெளியேற்றம் தானா? அதுதான் முதன்மையான முழக்கம், அது பட்டியல் வெளியேற்றம். அதை தாண்டி இன்றைக்கு வந்து இளைஞர்கள் வந்து திசை திருப்புகின்ற ஒரு செயல்கள்லாம் நடக்குது. இளைஞர்கள் வந்து அதை தன்னுடைய குலத்தின் மாண்பை புரிந்து கொண்டு, அது எந்த குலத்தில் இருந்தாலும் அவர்கள் வந்து இன்றைய காலகட்டத்தில் கத்திக்கு கத்தி இல்லை வெட்டுக்கு வெட்டு அந்த காலகட்டத்தில் தாண்டி நம்ம இன்றைக்கு நிற்கிறோம். இன்றைக்கு அறிவாலே நாம் உயர வேண்டும் என்ற நோக்கத்தையும் பெண்களின் பாதுகாப்பையும் முன்னிறுத்தி இந்த மாநாட்டில் நம்ம வலியுறுத்துகின்ற பல தீர்மானங்கள் அதை நிறைவேற்றுகின்ற ஒரு தருணமாக தான் அது அமையும். ஓகே, ஸோ மாநாட்டு தீர்மானங்கள் என்னங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணுங்கிறீங்க. எகெயின் நீங்கள் சொன்ன விஷயத்துலேருந்து இன்னும் சில கேள்விகள் இதை பற்றி நான் பேசணும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு கால பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் உங்களுடைய கணவர், கூடுதலாக தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவனர் திரு ஜான் பாண்டியன் அவர்கள். அவருடைய பொலிட்டிக்கல் அந்த ஜேர்னியை
மக்கள் சரியா ரிசீவ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? அல்லது ஒரு கணவராக மட்டுமல்ல, உங்களுடைய தலைவராகவும் கேட்குறேன், அவர் வந்து சரியான ஒரு புரிதலோடு தான் இந்த சமூகம் அணுகிருக்குன்னு நினைக்கிறீங்களா? டு யூ திங்க் அவரை கரெக்டான ஒரு அணுகுமுறையோடு இந்த சமூகம் ரிசீவ் பண்ணியிருக்கா? அண்ட் as well as அவருடைய அரசியல் அப்படி தான் வெளிப்பட்டிருக்கதா பார்க்குறீங்களா? கண்டிப்பாக அவருடைய அணுகுமுறையில் மக்கள் வந்து இன்றைக்கும் அவர்கள் குதூகலமாக தான் இருக்கிறாங்க. இப்போ இந்த அழைப்புக்காக ஒவ்வொரு மாவட்டங்களுக்கு அவள் செல்லும்போது, ஏன்னா எல்லா இடத்துலையும் போயிட முடியாதுன்னும் போது, முக்கியமான பெரிய பெரிய கிராமங்களில் போய் அவர் மக்களை சந்திக்கும் போது அவர்களுடைய ஆரவாரமே அதற்கு இலக்காக கொண்டிருக்கிறது. அதனால் மக்கள் மத்தியில் வந்து குறிப்பாக இந்த தேவேந்திர குல சமுதாயத்தில் அவர் வந்து தோன்றினது வந்து அவர்கள் போற்றக்கூடிய ஒரு மாபெரும் தலைவராக இன்றும் அவர் வலம் வந்து கொண்டே தான் இருக்கிறாரு. இப்போ நம்ம அரசியல்னு பார்க்கும்போது அவருக்கு ஒரு பதவி வந்துருச்சா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அதில் வந்து அரசியல்னு வரும்போது வெறும் ஒரு கம்யூனிட்டி மட்டும் சாராதுல்ல, அனைத்து கம்யூனிட்டியும் அதுக்கு உள்ளடக்கி தான் ஒரு தேர்தல் அப்படின்ற அரசியலில் நம்ம பயணிக்க வேண்டியிருக்கு. ஆனால் இன்றைக்கு வந்து அன்றைய காலகட்டத்தில் இருந்த அந்த பார்வை வந்து இன்றைக்கு மாறி இருக்குது. இப்போ ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு சமூகத்தை சார்ந்தவர்களாக தான் இருப்பாங்க தலைவர்கள். ஆனால் இந்த சமூகத்திற்கு ஒரு குரல் கொடுக்கின்ற ஒரு தலைவர் தேவைப்பட்டிருந்தது. அந்த குரல் கொடுக்கின்ற தலைவருடைய செயல்பாடுகள் அன்றைக்கு தேவைப்பட்ட ஒரு செயல்களாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு வந்து அது நம்ம கத்தியின்றி ரத்தமின்றி ஒரு பேனா முனையிலே நம்ம அதை வென்றெடுக்க முடியும் என்ற ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கும்போது அதை நோக்கி தான் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் பயணிக்கிறது. அதை நோக்கி தான் தலைவருடைய பயணமும் இருக்கிறது என்பதை மற்ற சமூகமும் இன்றைக்கு புரிந்து கொள்கின்ற அளவிற்கு இந்த காரியங்கள் நடந்து கொண்டிருக்கு. ஓகே, இதை ஏன் நான் கேட்டேன்னா, ஆக்சுவலி இந்த கடந்த தேர்தலின் பொழுது தென்காசியில் ஒரு மாற்றுக் கட்சியை சேர்ந்த ஒரு தலைவர், அவரும் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர், அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் ஒரு இன்சிடென்ட் சொன்னார். என்னன்னா, 90களில் வந்து ஊர்களில் வந்து இந்த பொங்கல் விழாவை ஒட்டி கிராமத்தில் போட்டிகள்லாம் நடத்தும் பொழுது ஜேபி வராரு அப்படிங்கிறது வந்து ஒரு திருவிழா மாதிரி இருக்கும். அந்த பசங்க வந்து உண்மையாகவே பார்க்கணுன்னா ஒரு ஹீரோவை பார்க்குற மாதிரி, ஒரு ஃபேன் பாய் மாதிரி ஒரு சேரப் பண்ணிட்டு இருந்த காலகட்டங்கள் உண்டு அப்படின்னு சொன்னார். ஸோ அது எப்படி இருந்தது அந்த காலகட்டம்ங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இவருடைய வரவு, குறிப்பாக சொல்லணும்னா ராமநாதபுரம் மாவட்டங்கள்லாம் மிகவும் கடுமையான சாதி அடக்குமுறைகளுக்கு உள்ளாகி கொண்டிருந்த தேவேந்திர குல வேளாளர் மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு ரிலீஃப் இவருடைய பிரசன்ஸ்க்கு அப்புறம் தாங்கிறதே நல்லா புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் இரண்டு சமூகங்களுக்கு இடையிலான பதட்டம் அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கு வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம். சமீபத்தில் திருநெல்வேலியில் நடந்த ஒரு இன்சிடென்ட், அது கூட நான் அடிக்கோடிட்டு காட்டணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படின்னா காலம் காலமாக இந்த ஒரு சாதிய ரீதியிலான ஒரு மோதல் போக்கு ஏதோ ஒரு வகையில் அந்த ஹீட் அப்படியே மெயின்டைன் ஆனது அப்படிங்கிறதுல திரு ஜான் பாண்டியன் அவர்கள், திரு கிருஷ்ணசாமி அவர்கள், அல்லது அந்த சமூகத்தை சார்ந்து நான் சொல்றது மற்ற சாதியை சேர்ந்தவர்களும் அதே போல அந்த சைடு வந்து ஒவ்வொரு சமூகத்துக்கும் கட்சிகள் நடத்துறவங்க, நாடாருக்கென்று, மறவர்களுக்கென்று ஒவ்வொரு காஸ்ட் ரீதியிலான தன்னை ரெப்ரசென்ட் பண்ணிக்கிட்ட லீடர்ஸோட பங்களிப்பு இருக்கிறதா சொல்றாங்க. இதை நீங்க எப்படி அணுகிறீங்க? டு யூ திங்க் அதுல வந்து ஒரு குற்றச்சாட்டில் ஒரு உண்மைத்தன்மை இருக்கதா பாக்குறீங்களா? இல்லை, இப்போ அந்த ஆரம்ப காலகட்டங்களில் வந்து இப்போது நீங்கள் சொன்னீங்க ராம்நாடு சைடு மற்ற சைட்லலாம் அவங்க துண்டை மேலே தோளில் போட முடியாது, இடுப்பில் கட்டிட்டு தான் ஐயா சாமி அப்படின்ற அந்த கோட்பாடில் தான் அவங்கள வைக்கப்பட்டாங்க. அவங்க அந்த வீட்டில் கூட வாசலுக்குள்ளே வர முடியாது, அந்த அளவுக்கு அவர்கள் வந்து அடக்குமுறை இருந்தது. அந்த காலகட்டத்தில் தான் தலைவர் அவர்களின் குரல் வந்து ஓங்கி ஒலித்தது எல்லா பக்கமும். பட்டி தொட்டிலோன்னு நீ துண்டு வந்து இடுப்பில் கட்டணும், இதில் போடு, செருப்பு போட முடியாதுன்ற காலகட்டங்களில் செருப்பை போட்டு நடக்கின்ற ஒரு வாய்ப்பை உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தலைவர் வந்து அந்த டைமில் நம்ம தான் பாண்டியர்கள், தேவேந்திர குல மக்கள் வந்து பாண்டியர்கள் அப்படின்னு அழைக்கப்படணும் அப்படின்ட்டு எல்லார் பேர் பின்னாடியும் பாண்டியன் அப்படின்னு சொல்லி சேர்த்து பேசுங்க அப்படின்ற ஒரு முழக்கத்தின் மூலமாக ஒரு விழிப்புணர்ச்சியை உண்டாக்குனாங்க. அப்போவும் வந்து ஜாதி மோதல்கள் அதிகப்படியாக, ஏன்னா நீங்கள் ஒரு விஷயம் நம்ம செய்கிறோம் அப்படின்னா உடனே அதை ஏற்றுக்கின்ற பக்குவம் அந்த காலகட்டத்தில் இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற்றங்களை உருவாக்க முடியும். அப்போ இந்த கொஞ்சம் பரிமாணங்கள் வந்து இன்றைக்கு எப்படி இருக்குன்னா நிச்சயமாக மாற்றங்களை அடைந்திருக்கிறது. ஆனாலும் சில விஷயங்கள் வந்து இன்னும் வந்து இளைஞர்கள் மத்தியில் ஒரு அறிவுபூர்வமாக சிந்திக்கின்ற ஆற்றலை உருவாக்குகின்ற ஒரு செயல்கள் வந்து இன்னும் வந்து பின்தங்கி தான் இருக்கின்ற. அப்போது அந்த படித்த இளைஞர்களாக மாறுகின்ற போது அவர்கள் வந்து இந்த விஷயங்களை இன்னும் வந்து படிக்கின்றவர்களாக ஆராய்ச்சி செய்து மக்கள் நம்ம வந்து யார் அப்படின்னு தெரியும் போது நம்முடைய மாண்பு உள்ளார்ந்த மாண்புலது வர வேண்டும். இப்போ நான் வந்து தாழ்த்தப்பட்டவன் அப்படின்னு சொல்லி நான் குறுகினால்தான் என்னுடைய மக்கள் மற்றவர்கள் பார்வை என் மீது தவறுதலாக இருக்குது அப்படின்ற ஒரு பார்வையை நம்ம நினைக்கிறோம். அதை தாண்டி நான் வந்து உயர்ந்தவன், நான் யாருக்கும் அஞ்சாதவன், நான் யாருக்கும் குறைந்தவன் அல்ல
அப்படின்ற அந்த மைண்ட் செட்டோட நம்ம வலம் வரும்போது, படித்த இளைஞர்களாக இந்த சமூகத்தில் நம்ம வலம் வரும்போது, எதிராளிகள் தவறுகள் செய்யும்போது அதை வந்து நம்மளுடைய கல்வியின் மூலமாக, அறிவின் மூலமாக அவர்களுக்கு பதிலடி கொடுக்கும்போது நிச்சயமாக சமூக முன்னேற்றத்தை நாம் கொண்டு வர முடியும். அது மட்டுமல்ல, சமூக முன்னேற்றம் அப்படின்னு வரும்போது நம்ம கத்தி எடுக்கிறதுனால நிச்சயமாக முன்னேற்றத்தை கொண்டு போக முடியாது. சில தளங்களில் நம்ம பார்க்குறோம், இன்றைக்கு நம்ம வந்து வெட்டினாதான் திருப்பி நம்ம அப்படின்ற விஷயங்கள்லாம் இன்றைக்கு பரவலாக பேசப்படுகிற ஒரு விஷயங்களாக, தங்களுடைய சுயலாபத்துக்காக பேசுகிற ஒரு செயல்களாக இருக்கிறது. நிச்சயமாக நம்ம வந்து ஒரு நம்மளுடைய வெப்பன் எடுத்து நம்ம வந்து ஜெயிச்சு கொண்டு வந்த சரித்திரங்கள் கிடையாது. ஸோ நம்ம அறிவு சார்ந்த விஷயங்களாக அறிவை பயன்படுத்தி நம் வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் என்பது தான் இளைஞர்களுக்கு நாம் சொல்ல வேண்டிய ஒரு விஷயமாக இந்த காலகட்டத்தில் இருக்குது. ஓகே, இன்னொரு விஷயம் நீங்கள் சொன்னதுனால சொல்கிறேன். ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு நான் புரிஞ்சுக்கிறது என்னென்னா, கம்யூனல் லீடர்ஸ் அந்த நேரத்தில் இருந்த அடக்குமுறைக்கு தேவையான மாதிரி அவங்களுடைய செயல்பாடுகள் வச்சுருந்தாங்க. இன்றைக்கி அப்படி தேவையில்லைங்கிறீங்க. இப்போ நீங்கள் வந்து பர்சனலி இந்த விஷயத்தை நான் கோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து நாடார் சமூகத்தை சேர்ந்தவங்க. பொதுவாக உங்கள் சமூகத்தை சேர்ந்த சிலர் கூட பார்த்தீங்கன்னா, இந்த சுர்ஜித் விஷயத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்ட் எடுத்து அவங்களுக்கும் அந்த இஷ்யூவில் சம்மந்தப்பட்ட கம்யூனிட்டிஸ்க்கும் இடையில கனெக்டே கிடையாது. இருந்தாலும் அவங்க வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக தங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணாங்க. ஒரு உதாரணத்துக்கு ஹரிநாடார் போன்றவர்கள் வந்து பதிவு செய்தாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு உங்களுடைய சுயசாதி மேலே ஒரு விமர்சனம் இருக்கா? இது போன்ற விமர்சனங்களை எப்படி பார்க்குறீங்க? அது உங்களுடைய சமூகத்திலிருந்து கூட அப்படியான குரல்கள் வரும்பொழுது நீங்கள் உங்களுடைய சொந்த சமூகத்தை கூட கண்டிப்பதற்கான ஒரு ஓப்பன்னஸோடு இருக்கீங்களா? கண்டிப்பாக. நான் வந்து என்னுடைய நாடார் சமூகத்தை சார்ந்தவளாக இருந்தாலும் நீங்க உங்களை அப்படி அசோசியேட் பண்ணிக்கலங்கிறீங்க? அப்படின்னு இல்லை. நான் வந்து எல்லா மக்களும் ஒரு தாய் மக்கள் அப்படின்றத பார்வையில் தான் நான் வந்து வளர்ந்துருக்கேன். நான் பார்க்கிறேன். அதனால தான் என்னால் வந்து எந்த மக்களோட நான் இணைஞ்சு செயல்படக்கூடிய ஒரு அந்த மனப்பக்குவம் எனக்கு இருக்குது. அப்படின்னும் போது ஒரு சமூகம், அதாவது நாடாராக இருக்கட்டும், தேவராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், ஒரு சமூகத்தின் பார்வையில் இந்த காரியம் வந்து இப்படி பண்ணியிருந்தா தப்பு, இப்படி போயிருந்தா தப்பு அப்படின்றத நியாயப்படுத்துவதற்கான காரியங்களை சொல்வது வந்து தப்பான ஒரு விஷயம். இது வந்து யார் சொன்னாலும் அது தப்பான விஷயம்தான். ஏன்னா இது வந்து அந்த சுஜித் விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்க, அது ஒரு 2 மனங்களுக்குள்ளே நடந்த ஒரு விஷயம். ஆனால் அதில் வந்து ஜாதி அப்படின்ற ஒரு விஷயத்தினால் அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்கன்றது அது நிச்சயமான உண்மை. அப்போது இது மாதிரியான விஷயங்கள் வந்து ஒட்டுமொத்தமே அந்த சமூகமே எதிராளிகளாக இருக்காங்கன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஒரு சிலர் செய்கிற செயல்கள்னால் அந்த சமூகத்தின் பார்வைகள் அப்படி மாறுகிறது. ஆனால் நம்ம தலைவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம இதிலேருந்து அவர்களை வெளியே வருவதற்கான வாய்ப்புகளை பேசணும். அவர்களுக்கான முன்னேற்ற பாதை இருக்கிறது, இதில் போய் அவங்க மாட்டிக்க கூடாதுன்ற விஷயங்களை தான் கொண்டு வரணும் ஒழிய, இது மேலும் மேலும் இப்படி பேசியிருந்தாலும் சரியாக இருந்திருக்கும், இப்படி நான் சமூகத்தில் வந்து மாற்றி லவ் பண்ணியிருந்தாமல் இருந்தால் தப்பு அப்படின்ற மாதிரி பல கருத்துக்கள் சொல்கிறாங்க. லவ் பண்ணாமல் இருந்திருந்தால் இந்த மாதிரி அது வந்து காதல் அப்படின்றது வந்து யாரும் யோசித்து பிளான் பண்ணி பண்ணுற ஒரு விஷயம் இல்லை. அதுவும் ஜாதி அடிப்படையிலையும் வர ஒரு விஷயம் இல்லை. இப்போ நானே லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். அப்படின்னும் போது இது வந்து நம்ம நினைத்து யார் எந்த ஜாதி அவர் அப்படின்ற பார்த்து நம்ம கல்யாணம் பண்ணுறதுக்கு அது இயல்பாக இயற்கையாக கடவுளுடைய இதில் தான் நம்மளுக்கு அந்த இயற்கையான ஒரு தாட் வரும் அப்படின்றத நான் நம்புகிறேன். ஸோ அதெல்லாம் வந்து இயற்கையாக வர விஷயங்களை வந்து நம்ம செயற்கையாக இதை நம்ம செயல்படுத்துவது அப்படின்றது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும்? ஹரிநாடாருக்கு கண்டனம் அப்படின்னு வச்சுக்கலாம். கண்டனம் இல்லை, அவருடைய சொந்த நான் ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்ல, ஒருவருடைய சொந்த கருத்தை வந்து அது சமூகத்தின் கருத்தாக நம்ம எண்ணிக்கொண்டு போக முடியாது. ஸோ அது அவருடைய கருத்து, அது வந்து அவர் தான் யோசிக்கணும். இந்த மாதிரி அவர் கருத்து போட்டிருக்காருன்னா அது சரியாக உண்மையாக இந்த மக்களுக்கு, அதுவும் குறிப்பாக இளைஞர்களுக்கு சரியான வழிகாட்டியாக அந்த கருத்து இருக்குமான்றது யோசிக்க வேண்டியது ஒரு காலகட்டத்தில் அவர் இருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். கிரேட். எகெயின் கமிங் பேக் டு தட், இந்த பட்டியல் வெளியேற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து பேசும்போது, பொதுவாக பட்டியல் சமூகம் மக்கள் அப்படின்னு அழைக்கப்படுவதை விட்டு அவங்க வெளியில் வந்துட்டாங்கனாலே அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் அப்படிங்கிறது ஒரு சைக்கலாஜிக்கலி அதுக்கான ஒரு ஃபேக்சுவல் சப்போர்ட் இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஆனால் அதை தாண்டி பட்டியல் அவங்களுக்கு என்னென்னலாம் கொடுக்குது, அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான ஒரு பெனிஃபிட்ஸ் கொடுக்குது, அந்த ஷெட்யூல்டு காஸ்ட் அப்படிங்கிற அந்த பட்டியல் சமூகத்தில் இருப்பதனால் அவர்களுக்கு என்னென்ன மாதிரியான சகாயங்கள் கிடைக்குது, அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு வர அளவுக்கு அந்த சமூகம் வந்து இன்னைக்கு பொருளாதார ரீதியில், கல்வி அறிவில், வேலை வாய்ப்பில் மேம்பட்டு வந்துருச்சுன்னு நினைக்கிறீங்களா? அது வந்து ஒரு ஃபேரான ஒரு ரெக்வஸ்ட்டாக, ஒரு டிமாண்டாக இருக்க முடியுமா? இப்போ ஒரு பெயர் மாற்றம் கேட்டீங்க, மத்திய அரசு கொடுத்தாங்க, அதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் இருந்தது. அதில் திரு ஜான் பாண்டியன் அவர்களுடைய பங்களிப்பு மிக முக்கியமானது, முதன்மையானது. அதில் வந்து கருப்பு சட்டை போராட்டம் என்று 1.5 ஆண்டுக்கு மேலே எடுத்துகிட்டு போய் அது நாங்கள் வெற்றி காணோம். அது என்னது, இந்த 1.5 ஆண்டு போராட்டம் இல்லை, தன்னுடைய இலக்கு 78லேருந்து இந்த விஷயத்திற்காக அவர் குரல் கொடுத்து
வந்திருக்கிறாரு அப்படின்றது நிசப்தமான உண்மை. இல்ல நான் அதை மறுக்கல. அதனாலதான் நான் என்ன கேட்க வரேன்னா, இப்போ அரசாணை வாங்கியாச்சு, இன்னைக்கு அந்த பெயரில் தான் அழைக்கப்படுகிறார்கள் 7 சமூகத்தை சேர்ந்தவர்கள். அதுவரை இதை வந்து அணுக முடியுது, ஃபேரா புரிஞ்சுக்க முடியுது. இது எங்களுடைய பெயர், எங்களுடைய டைட்டில், இதை நாங்கள் வந்து அடையணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான ஒரு சட்ட ரீதியிலான, ஆய்வுகள் ரீதியிலான வரலாற்று சான்றுகளை கொடுத்து பெற்றிருக்கிறீங்க. ஆனால் என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்போ தென்காசியிலேயோ அல்லது வந்து திருநெல்வேலியிலேயோ அல்லது வந்து விருதுநகர், அதை ஒட்டிய தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளர் மக்களுடைய வாழ்நிலையும், ஒரு டெல்டாவில் வசிக்கக்கூடிய ஒரு தேவேந்திர குல வேளாளர் மக்களுடைய வாழ்நிலையும் ஒரே போல இல்லை. நம்ம அதில் நிறைய ஏற்ற இறக்கங்களை பார்க்குறோம். அங்கே வந்து நிலங்களை வைத்திருக்கிறார்கள், நிலச்சுவான்தார்களாக இருக்கிறாங்க, பொருளாதார ரீதியில் முன்னேற்றத்தோடு இருக்காங்க. டெல்டாவில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து மிகவும் வறுமையான சூழல்ல இன்னமும் அவங்க வந்து ஒரு நில கிழார்கள் கிட்ட கூலிகளாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலும் இருக்கிறார்கள். அப்போ இது வந்து ஒரு பொதுவான ஒரு கோரிக்கையாக வைக்கும்பொழுது இவங்களுடைய வாழ்நிலை பாதிக்கப்படுவதற்கான சாத்தியங்கள் இருக்கு இல்லையா? அதை எப்படி நீங்க சரி பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? அல்லது அதற்கு தொடர்பாக ஏதாவது உங்கள்கிட்ட கன்ஸ்ட்ரக்டிவான பிளான்ஸ் இல்ல? இப்போ நம்ம வந்து இந்த எஸ்சி பட்டியலில் 18% சொல்றாங்க. அதில் நிறைய பிரிவுகள் இருக்கு. ஆனா ஆக்சுவலி ஆரம்ப கட்டத்தில் 1933க்கு முன்பாக இவர்கள் எஸ்சின்ற மாதிரி இந்த சமூகம் வந்து எஸ்சி ஜாதியில் இல்லை, அவங்க எம்பிசியில் இருந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒரு விவசாயமே தங்களுடைய உயிர் மூச்சாக இருந்து உழவு தொழிலை மேம்படுத்துவதற்காக உழவை தங்களுடைய வாழ்வாதாரமாக வைத்து செயல்படக்கூடிய ஒரு சமூகம் வந்து இன்றைக்கு வந்து குறுகிய வட்டத்துக்குள்ள அவங்கள வந்து எஸ்சின்னு சொல்லி அந்த மாண்பு அவர்களுக்கு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. கரெக்ட். ஆனா அவர்களுக்கு இடஒதுக்கீடு மூலமாக அவர்கள் முன்னேறி இருக்கிறார்களான்ற நிச்சயமா முன்னேறி இருக்காங்க. இப்போ இவங்க வந்து இடஒதுக்கீட்டு வேணான்னு அவங்க சொல்ல, எஸ்சி பட்டியல்ல இருந்து எங்களை கொடுத்துட்டு என்ன உங்களுடைய அதுக்கான அல்டர்னேட்டிவ் பிளான் ஒன்று கேட்பாங்க இல்லையா? இப்போ நீங்களே மத்திய அரசிடம், ஏன்னா நீங்க இன்னைக்கு என்டிஏல இருக்கீங்க, உங்ககிட்டயே இப்போ வந்து ஒரு இது தொடர்பாக ஒரு ஆய்வு அறிக்கை கொடுங்க, நாங்கள் ஸ்கெடியூல்லேருந்து எடுக்கணும்னா இவங்களுக்கு என்ன கொடுக்கணுங்கிறதுக்கான ஒரு ஸ்கிமேட்டிக்கான ஒரு ஐடியேஷன் இருக்கா? அதுக்கான ஒரு பிசியில் ஒரு அதாவது பட்டியல் இப்போ அவங்க வெளியே வரும்போது அவங்களுக்கு ஜனத்தொகை அடிப்படையில் அவர்களை பார்க்கும்போது அந்த ஜனத்தொகையின் அடிப்படையில் அவர்கள் வந்து பிசியோ எம்பிசியோ அவங்கள வைக்கும்போது அதற்கான, ஏன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம ராமதாஸ் ஐயாவோட வந்து வடக்கே தேவேந்திரன், தெற்கே வடக்கே பாட்டாளி மக்கள் கட்சியும் இவங்களும் வந்து இணைந்து தான் அந்த ஒரு மாநாடு கூட, ஒரு தாய் மக்கள் மாநாடு. ஏன்னா அதுக்கு 2 பேருமே ஒரே குலத்தை சேர்ந்தவர்கள் தான். ஆனால் காலப்போக்கில் அவங்க பிரிக்கப்பட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயந்தான். ஸோ இவர்கள் வந்து இன்றைய கட்டத்தில் எங்களுக்கு வந்து இந்த எஸ்சி பட்டியல் அப்படின்றது ஒரு அவச்சொல்லாக, ஒரு மாண்பு பாதிக்கின்ற ஒரு செயலாக இருக்கின்றது அப்படின்றத நம்ம குறிக்கோளாக வைத்து தான் இந்த காரியங்களை இப்போ நீங்கள் கேட்குறீங்க, அவங்க வந்து பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை காண வேண்டும். இன்றைக்கு வந்து எவ்வளோதான் நம்ம வந்து மற்ற சமூகம் ஏற்றுக்கொள்ளணும், மற்ற சமூகத்தோடு நம்ம உயர்வான ஒரு நிலைமைக்கு இருக்கணும்னா நிச்சயமாக பொருளாதார ஏற்றம் தான் அவர்களுடைய நிலைமையை வந்து முன்னெடுத்து கொண்டு போகணும். அந்த பொருளாதார ஏற்றத்துக்கு தான் நம்ம வந்து இந்த இது நம்ம கணக்கெடுப்பு, ஜாதி வாரிய கணக்கெடுப்பின் மூலமாக அவர்களுக்கு அந்த கணக்கெடுப்பு எடுத்ததுக்கு அப்புறமா அவர்களுக்கு அந்த ஒதுக்கீடு கொடுக்கப்படணும். இந்த சமூகத்திற்கான ஒதுக்கீடு அது 10% இல்லை 15% இல்லை 5%, அவர்கள் எவ்வளோ இந்த சமூகம் இருக்கோ அந்த சமூகத்திற்கான இடஒதுக்கீடு கொடுத்தோம்னா நிச்சயமாக அவர் கல்வி அறிவியலும் பணத்தின் அடிப்படையிலும் அவர்களுடைய செல்வங்களின் அடிப்படையிலும் அவர்கள் உயர்வதற்கான, அவங்க பணபலம் அடைத்தவர்கள் ஜமீன்தார்களாக மாறக்கூடிய வாய்ப்பு அவர்களிடம் இருக்கும். அப்போ அதை நம் முதல் படியாக இதை செய்தால்தான் சில இழப்புகளை நேரிட தான் செய்யும், இல்லைன்னு சொல்லலை. அந்த இழப்புகளை தாண்டி அவர்கள் நிச்சயமாக வென்றெடுக்க முடியும். அந்த வலிமை அவர்களுக்கு இருக்கிறது என்பதை தான் நாங்கள் கொண்டு போய் சொல்லுவோம். ஓகே. ஏன்னா இது நிறைய சமூகங்கள் வந்து தங்களை வந்து பிசிலேருந்து எம்பிசிக்கு ஷிஃப்ட் பண்ணுங்கன்னு சில சமூகங்கள் கேட்குறாங்க, சில சமூகங்கள் எம்பிசிலேருந்து எங்களை எஸ்சிக்கு ஷிஃப்ட் பண்ணுங்கன்னு கேட்குறாங்க. தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தினுடைய தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் எங்களை பட்டியலிருந்து வெளியில கொண்டுட்டு வாங்கன்னு சொல்றாங்க. எனிவே அதுக்கான உங்களுடைய ஜஸ்டிஃபிகேஷன், அது நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த 18%னா இவங்களுடைய பங்களிப்பு எவ்வளோ தூரம் அதில் கிடைக்குது அப்படின்றது அது அடுத்த கேள்வியாக இருக்குது. ஸோ அதை தாண்டி வந்தால் தான் நம்மளுடைய உயர்வுகள்ன்ற நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் எடுத்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் எடுத்து பார்த்து தான் அதுக்கப்புறமா இந்த கோரிக்கைகளை நம்ம வலுவாக இன்றைக்கு எல்லா தலைவர்களும் அதுக்காக குரல் கொடுத்துட்ருக்காங்க. சிறப்பு. ஸோ கடந்த முறை பாராளுமன்ற தேர்தலில் முதல் முறையாக தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் போட்டியிட்டது. அதற்கு முன்பாக சட்டமன்ற தேர்தல்களை சந்தித்த ஒரு கழகம். அதற்கு பாராளுமன்ற அப்படி இல்லை, 2009 தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் பகுஜன் சமாஜ் கட்சியோட எம்பி தேர்தலை சந்திச்சிருக்கு. ஸோ தேசிய ஜனநாயக கூட்டணியில் முதல் முறையாக கடந்த முறை போட்டியிட்டீங்க. ஸோ இந்த முறை தேர்தலில் வரப்போற 2026 சட்டமன்ற தேர்தலில் தொடர்ந்து என்டிஏல தான் பயணிக்கிறீங்களா அல்லது வேற ஏதாவது? அது வந்து கட்சியின் தலைமை தான் முடிவு பண்ண வேண்டியது. ஆனா இன்றைக்கு ரொம்ப டிப்ளமேட்டிக்கான ஆன்சரா இருக்கு. எல்லா திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக பாணியில ஒரு பதிலா இருக்கு.
இல்லை, இன்றைக்கு நம்ம என்டிஏ கூட்டணியில் நம்ம வலுவாக இருக்கின்றோம். சரி, okay. நமக்கான அதிகாரம், நமக்கான வாய்ப்புகள் எங்கே சிறப்பாக இருக்கிறதோ நிச்சயமாக அங்கே இருப்போம்ன்றதுல எந்த தமிழக வெற்றி கழகத்தோடு ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்தினீங்களோ அந்த மாதிரியான ஒரு டாக்ஸ் போனதாக சில தகவல்கள்? அவர் இப்போதான் ஆரம்பிச்சிருக்காரு, அவருடைய பலத்தை அவர் காமிக்க போறாரு. இதில் அவரோட நம்ம பேசுவதற்கான வாய்ப்போ எதுவும் எந்த வரைக்கும் இல்லை. ஓகே, ஸோ தேசிய ஜனநாயக கூட்டணியில தான் இருக்கீங்க, அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அது இன்றைக்கு. ஆமாம். ஸோ நாளைக்கு என்னங்கிறது நிச்சயமாக நல்ல ஒரு வாய்ப்புகள் நம்மளுக்கு கொடுக்கப்படும் அப்படின்ற நம்பிக்கையில் நாங்கள் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ எகைன் இந்தியாவில் கடந்த முறை ஒரு பாராளுமன்ற தொகுதி, அதற்கு முன்பாக நீங்கள் போட்டியிட்ட பொழுது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எழும்பூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டாங்க. எகைன் இந்த இடத்துல ஒரு கேள்வி நான் முன்வைக்கணும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு தேர்தலின் பொழுதும் உங்களுடைய கோரிக்கைகள் ஓகே எக்ஸப்ட் 2024 தவிர்த்து அதற்கு முன்பாக சரியாக அட்ரஸ் பண்ணப்பட்டிருக்கா? நீங்கள் கேட்ட தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கா? ஏன்னா பொதுவாக ஒரு குற்றச்சாட்டு ஒன்று வைத்தாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய வன்னியரசு வந்து ஒரு முறை சொன்னார், கலைஞர்கிட்ட நாங்கள் பொது தொகுதி கேட்டோம், எங்களுக்கு அவர் கொடுக்கல அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் திமுக மேல் வைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு. நீங்களும் தொடர்ச்சியாக பட்டியல் வெளியேற்றம் பற்றி பேசினாலும் கேட்பது என்னவோ ஒரு தனி தொகுதியை தான் கேட்குறீங்க. ஸோ அப்படின்னா பொது தொகுதி அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் நகரலையா, நகர்த்தணுங்கிற எண்ணம் இல்லையா, அல்லது உங்களையும் நீங்கள் இருக்கக்கூடிய கூட்டணி உங்களை தனி தொகுதிக்கு தான் நகர்த்துறாங்களா? இல்லை, அரசியலில் இன்றைக்கு திராவிட கட்சிகள் வலுவாக இருக்கின்ற ஒரு காலகட்டமாக இருக்கிறது. இதில் வந்து நம்ம வளர்கின்ற ஒரு கட்சியாக தான் நாங்கள் இருக்கணும். அப்படின்னு நம்ம ஒரு அரசியல் பார்வையில் தேர்தல் அப்படின்னு வரும்போது சமூகத்தை சார்ந்த ஒரு கட்சின்னா அந்த குறிப்பிட்ட அதான் சொல்கிறேன், தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்காக போராடுகின்ற ஒரு தலைவராக பார்க்கப்படுகிறவராக அவங்க கருதும் போது அவங்க வந்து அதை வந்து தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கான இட ஒதுக்கீடு எங்கே இருக்கிறதோ அந்த சட்டமன்றங்களோ அது பாராளுமன்றங்களோ எங்கே இருக்கிறதோ அங்கே கொடுக்கறதுக்கு தான் இது பண்ணாங்க. ஆனால் எங்களுடைய கோரிக்கை வந்து தொடர்ந்து நம்ம வந்து பொது தொகுதியும் கேட்டிருக்கிறோம், இதுவும் கேட்டிருக்கோம். இந்த முறை கண்டிப்பாக பொது தொகுதியை வாங்க வேண்டும் என்ற நோக்கோடு தான் இருக்கணும். எப்படியும் பொது தொகுதியும் வேணும், இதுவும் வேணும் அப்படின்ற இலக்கில் தான் நம்ம பயணித்திருக்கோம், பேசிகிட்டு இருக்கோம். அதனால் நிச்சயமாக இந்த முறை நம்ம வந்து பொது தொகுதியிலும் நிற்போம் அப்படின்றத நம்ம நம்புகிறோம். திமுக கூட்டணி பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது? ஏன்னா நேற்று பார்த்தீங்கன்னா தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய திருமண நாளுக்கு ஒட்டுமொத்த கூட்டணி கட்சி தலைவர்களும் போயிட்டு வாழ்த்து சொல்கிறாங்க. இந்த பக்கம் அதிமுக கூட்டணி அந்த மாதிரி, அதாவது என்டிஏனே எடுத்துக்கலாம், அந்த மாதிரியான ஒரு ஜெல் ஆகவே இல்லை. எல்லாரும் தனித்தனியாக ஆளுக்கு ஒரு திசையில் பயணிப்பது போல ஒரு உணர்வு இருக்குது. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? அப்படி உங்களுடைய பார்வையை தான் நான் பார்க்குறேன். இல்லை, மக்கள் அப்படி நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, அதாவது அதிமுக வந்து நம்ம கூட 2021 முன்னாடி பயணித்தாங்க, 2019 பயணித்தாங்க. சரி, அதுக்கப்புறமா 21 பயணித்தாங்க. அப்புறமா 24 அவர்கள் வெளியே வந்தாங்க. அது அவங்களுடைய சில ரீசன்ஸுக்காக. என்டிஏ அப்படின்றது மற்றபடி இன்டாக்டாக தான் இருக்காங்க. இன்றைக்கு இந்த முறையும் வர தேர்தலில் நாங்கள் ஒன்றாக இணைந்து ஸோ அவர்களும் வலுவான கூட்டணியாக தான் இன்றைக்கு இருக்கிற ஒரு காலகட்டத்தில். இது வேணால் குரூப்பாக ஒன்று சேர்ந்தால் தான் அந்த இன்டாக்டாக இருக்காங்கன்னு அப்படின்னு சொல்ல முடியாது. அது அவங்களுடைய அந்த நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் அப்படின்ற ஒரு வலிமையை காமிக்கிறது கூட இந்த விஷயங்கள் நடக்கலாம்ல. ஆனால் நாங்கள் யார் இருக்காங்கிறதே கேள்வியாக இருக்குல்ல. இந்தியாவில் யாரெல்லாம் இருக்காங்க? சும்மா ஒரு கூட்டணி கட்சி, நீங்கள் என்ன சொல்ல போனால் இந்தியாவில் நீங்கள் வந்து ஒரு லாங் டேர்ம் பார்ட்னர், பல கட்சிகள் வந்திருக்காங்க போயிருக்காங்க. தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் தொடர்ந்து என்டிஏல பயணிக்கிறீங்க. என்டிஏ தலைவர் தானே அதை சொல்லணும். இன்றைக்கு சட்டமன்றத்தின் தலைவர் யாரு? நம்ம எடப்பாடி அண்ணன் தான் இந்த என்டிஏ கூட்டணியில் தமிழ்நாட்டை அவர் தான் லீட் பண்ணுறாரு. அப்போ அவர் தான் சொல்லணும் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்ட்டு. ஆனால் நாங்கள் இப்போ இன்றைக்கு இருக்கிறோம் அப்படின்றத நம்புகிறோம். அவங்களும் எங்கள் மாநாட்டுக்கு பார்ட்டிசிபேஷன் இருக்குது. ஸோ அது எங்களுடைய உறவுகள் சும்மா தான் போகுது. அதனால் அதில் எந்த மாற்றமும் இல்லை. அவர்கள் செய்கிறாங்கன்னா இன்றைக்கு திமுகவின் அரசு எவ்வாறு இருக்கிறதுன்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா எங்கே பார்த்தாலும் கொள்ளை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இப்படி நிறைய விஷயங்கள் நடக்குது. அப்போது அது வந்து உண்மையாக தென் மாவட்டங்களில் நம்ம பார்க்கும்போது, நம்ம போகிறோம் ஒவ்வொரு கிராமங்களுக்கு போகும்போது அது வந்து பிரதிபலிக்கிறத தான் நம்ம பார்க்குறோம். இப்படி பிரச்சனைகள் நிறைய இருக்குது. ஆனால் இன்றைக்கு வந்து அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டப்பட்டுதானா இல்லைன்ற ஒரு ஸ்டேஜ் தான். இலவசங்களை கொடுத்து மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு பாங்கை நம்ம பார்க்குறோம். இப்போ பஸ்ஸில் வந்து ஃப்ரீயாக பஸ் கொடுத்துட்டேன்னா இப்போ அந்த விஷயங்களே வந்து எலெக்ஷன் நேரத்தில் அவங்க வந்து நான் வந்து 1000 ரூபா கொடுத்தேன்ல அப்போ நீங்கள் ஓட்டு போடணும் அப்படின்ற விஷயத்த அவங்க கேடர்ஸ் மூலமாக, அவங்க பொறுப்பாளர்கள் மூலமாக அதை அவங்க மக்கள்கிட்ட கொண்டு இன்ட்ரெஸ்ட் பண்ணுறாங்க, அதை ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க. இல்லைனா உனக்கு கிடைக்காது, நீ அடுத்தப்பில் வேலை போட்டேன்னா உனக்கு கிடைக்காதுன்ற அளவுக்கு அவங்கள டார்ச்சர் பண்ணுற மாதிரி தான் அது ஒரு செயலாக இருக்குது. ஸோ இலவசம் கொடுத்து அவர்களை தங்கள் பக்கம் இழுத்து கொள்ளலாம் என்று நினைக்கிறாங்க. ஆனால் அதையும் தாண்டி
நிகழ்ச்சிகள் நடக்கலாம். அது காலப்போக்கு தான் பதில் சொல்ல வேண்டும். ஸோ 2026 ஆட்சி மாற்றம் தமிழ்நாட்டில் சாத்தியம் நினைக்கிறீங்களா? திமுக அரசு வீட்டுக்கு அனுப்பப்படும்னு நம்புறீங்களா? கண்டிப்பாக இந்த மாதிரி ஒன்று விஷயங்கள் இருக்குன்னா இன்னும் இதே மாதிரி கொண்டு போனாருன்னா, அதாவது இன்னும் காலங்கள் இருக்குது, இன்னும் 8 மாதம் இருக்குது, அரசு எப்படி அதை ஆளப்போகுது கையாள போகுதுன்றது ஒரு காரியங்கள் இருக்குது. களத்தில் அந்த ஒரு எதிர்ப்புணர்வு இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? ஏன்னா நீங்கள் தமிழ்நாடு முழுக்க பரவலாக பயணிக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார் கவுன்சிலில் வழக்குகளை நிறைய தினமும் பார்க்குறீங்க. உண்மையாகவே மக்களிடம் அந்த அளவுக்கு ஒரு திமுக மேலே ஒரு வெறுப்புணர்வு இருக்கிறதாக நீங்கள் நம்புறீங்களா? கண்டிப்பாக இருக்கிறதுன்னு தான் நான் நம்புகிறேன். ஏன்னா குறிப்பாக அரசு ஊழியர்கள் சார்பாக நம்ம பார்க்கும்போது அது நிறையவே தெரியுது. அது மட்டும் இல்லை, விஜய் என்ற ஒரு அரசு ஊழியர்கள்ங்கிறவங்க எப்போதும் திமுகவோட ஓட் பேங்க்னு சொல்லுவாங்களே, அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படி நம்ம சொல்ல முடியாது. எப்பவுமே மாறி தானே வர ஒரு வாய்ப்பு. சென்ற முறையும் அவங்க திமுகக்காக வாக்களித்திருக்காங்க. இந்த முறையும் அதே நடக்குமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்கிறேன். நிறைய அரசு ஊழியர்களோட நம்ம பேசும்போது அவர்களுடைய மனத்தாக்கங்கள், மன வேதனைகளை நம்ம போடும்போது இந்த அரசு மூலமாக எங்களுக்கு சிறப்பாக ஒன்றும் செயல்படுத்தலை, எங்களுக்கு பாதிப்புந்தா அப்படின்ற விஷயங்கள் தான் பதிவுகள் வருது. ஸோ நிச்சயமாக ஒரு மாற்றம் இருக்கும் அப்படின்றத நம்ம நம்புகிறோம். மிக்க நன்றி. ஒரு மிக முக்கியமான ஒரு தருணத்தில் அவங்க நீங்கள் சொன்ன மாதிரி தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய வெள்ளி விழா மாநாடு நடக்க போகும் இந்த தருணத்தில் பேசு தமிழா பேசல நிறைய விஷயங்களுக்கு எங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளித்தீங்க. இந்த மாநாடு மிகப்பெரிய வெற்றியடைய எங்களுடைய குழுவினரின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். உங்களுடைய அரசியல் பயணம் இந்த பேசு தமிழா பேசு மூலமாக அனைத்து மக்களும் இந்த மாநாட்டுக்கு வருகை தந்து சிறப்பிக்குமாறு என் மனமோடு வந்தையோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. தேங்க்யூ. குருவாக இல்லாமல் ஒருத்தனால இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ண முடியாது, கலப்பு திருமணம் பண்ண முடியாது. அப்போ குரு சண்டால யோகம்ங்கிறது இங்கே நெகட்டிவ் இருக்கு, பாசிட்டிவ் இருக்கு. அப்போ என்னன்னா ஒரு கிரகங்கள் சேருவதை சேர்க்கையாக பலன்களாக புரிஞ்சு கொண்டு சொல்ல வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பள்ளி கத்துறது, ஃபோட்டோ கீழே வந்து உடையிறது, இல்லை வேணாம் அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு ஒரு ஆக்டிவிட்டி நடக்கிறது, ஒரு காரியம் பேசி லைட் ஆஃப் பண்ணுறது, லைட் ஆஃப் ஆகிறது, இதெல்லாம் இந்த இயற்கை நம்மளோட பேசிகிட்டு இருக்கு. இந்த வடமேற்கு மூலையில் படிக்கட்டுக்கு அடியில் டாய்லெட் போட்டிருந்தாலோ, வடமேற்கு மூலையில் படிக்கட்டு கட்டி அதை மூடிய அமைப்பாக வச்சுருந்தாலோ, வடக்கு தெருக்குத்தில் வீடு அமைஞ்சிட்டாலோ அவங்களுக்கு இது மாதிரி த்ரெட்டிங் வரும். இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.